ஏன் இந்த பிறவியில் மிதுனம் பிறந்தாங்க? வேற ராசியில பிறந்திருக்காமல்ல. மிதுன ராசிக்காரங்க ஏன் மிதுனத்துல பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, போன பிறவியில சொத்துக்களை ஏமாற்றியது. உடன் பிறப்புகளான இளைய சகோதரனை சகோதரியை ஏமாற்றியது. இந்த போன ஜென்ம பிறவியில் இதெல்லாம் நடந்திருந்தா இந்த பிறவியில உங்களுக்கு மிதுனம் ராசியில ஜனனம்ங்கிறது ஒரு கான்செப்ட். இந்த கர்மாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா அது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து இவங்களுக்கு இருக்காது. குரு ராகு காம்பினேஷன். அப்ப இவங்க குழந்தைகள் விஷயத்தில் ஒரு கசப்பு, குழந்தைகள் விஷயத்தில் ஒரு கசப்பு. நல்ல அறிவாளிங்க சார், இன்டெலிஜென்ட். ஏன்னா புதனோட வீடு இல்லையா, படிப்பு, அறிவு, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது, யூனிக்கா பண்றது, இவங்களுக்கு இவங்க பிரயோஜனமே இல்லை. இவங்களால மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனம். இவங்க யாருக்காவது வழிகாட்டுறாங்க, கூட இருக்காங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். ஒரு கூப்பிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசினாங்கன்னா 9 நிமிஷம் அட்வைஸா இருக்கு. இப்படி வாழணும், அப்படி வாழணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு அட்வைஸா பண்ணிட்டு இருப்பாங்க. வணக்கம், அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து 14 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு அருமையாக, பிரமாதமாக, பிரம்மாண்டமாக, சூட்சமங்கள் நிறைந்த வகுப்பாக, வெளிப்படையாக சொல்லித் தருகின்ற வகுப்பாக ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆன்லைன் ஜூம் வகுப்பு. உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் இதை பயிற்றுவிக்கலாம். அடிப்படை ஜோதிடம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு உயர்நிலை ஜோதிடத்தை படித்து நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகணும். சூட்சமங்களை வருகின்ற கிளைண்ட்டுக்கு அற்புதமாக, தத்ரூபமாக நீங்களும் சொல்லி, நீங்களும் பெருமையாக, பிரம்மாண்டமாக இந்த துறையில் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கீழ்கண்ட நம்பருக்கு முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் விரைந்து முன்பதிவு செய்து இந்த வகுப்பில் இணைய உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களை இந்த வகுப்பில் வருகின்ற வகுப்பில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.